இந்த நாளிலும் கூட இங்கே வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். அதே போல் இந்த செய்தியை ஆன்லைனில் பார்க்க போகிற எல்லோருக்கும், விசேஷர்கள் எல்லோருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். நம்ம இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு ஆராதனை வேலைக்காக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை நம்ம நினைவு கூறுறதுக்காக கூடி வந்திருக்கிறோம். நம்ம துவக்கமாக நம்ம ஒரு நல்ல பாடலை பாடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆராதனைக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து விடுகிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே இயேசப்பா, நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா, நன்றியோடு தீரும் கர்த்தாவே இயேசப்பா. அந்த நல்ல நாளிலும் தகப்பனே இயேசப்பா, நாங்கள் இங்கே ஒன்று கூட எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த தகப்பனே இயேசப்பா, இந்த ஓய்வு நாளிலும் தகப்பனே இயேசப்பா, நாங்கள் உண்மை நினைவு கூறத்தக்கதாக இயேசப்பா, உம்முடைய இயேசப்பா பந்தியை நினைவு கூறத்தக்கதாக இயேசப்பா, நாங்கள் ஒன்று கூட இயேசப்பா எங்களுக்கு நினைப்பூட்டி எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இதே போல் தகப்பனே இயேசப்பா, இந்த பட்டணத்தில் இயேசப்பா அநேகரை எழுப்புங்க ராஜா இயேசப்பா. தகப்பனே இயேசப்பா, ஒவ்வொரு சீஷரையும் எழுப்புங்க ராஜா. உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சீஷரின் ஆவியையும் உயிர்ப்பையுங்க தகப்பனே இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. உம்முடைய வருகைக்கு இயேசப்பா எது நோக்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க ராஜா. தகப்பனே இயேசப்பா, இந்த தொடர்ந்து வருகிற இயேசப்பா, இந்த ஆராதனை வேலையை முழுவதுமாக உமது கருத்தில் ஒப்படைக்கிற கர்த்தாவே. நல்ல பாடலை பாடி இயேசப்பா உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ராஜா. அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து வருகிற செய்தி வேலையை உமது கருத்தில் ஒப்படைக்கிற ராஜா. தொடர்ந்து வருகிற கர்த்தருடைய பந்தய ராஜா, நீங்கள் எங்களை நல்லபடியாக நடத்தித்தாங்க கர்த்தாவே இயேசப்பா. இந்த ஆராதனை வேலையை இயேசப்பா நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தாங்க ராஜா. நீரே இயேசப்பா மகிமைப்படுவீராக தகப்பனே இயேசப்பா. நீர் கிருபை செய்யுங்க ராஜா இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற அன்பின் தகப்பனே சோத்திரம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ஒரு அருமையான பழைய பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். முதலாவதாக நம்ம எந்த நுள்ளம் புது கவி ஆலே பொங்க அப்படின்ற ஒரு பழைய பாடல் இருக்கு. அந்த பாடல் நம்ம பாடலாம். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமமூற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமமூற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலனளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலனளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன்.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. காடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. காடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நம்ம அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். அந்த பாடல் வரிகளை பாருங்க. ஆவலோடும் நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். ஸோ அனுதினமும் நம்ம கர்த்தருக்காக காத்து கொண்டு இருக்கணும். அப்படிதான் சீஷர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. எப்படி காத்து கொண்டிருந்தாங்க? அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல பெராயா பட்டணத்தார் அனுதினமும் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அவங்க
மற்ற சபைகளை பார்க்க நற்குணசாலிகளாக இருந்தாங்க. அப்படி தான் அவங்க காத்து கொண்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பட்டணத்திலும் சபை கூடும்போது இப்படி தான் மக்கள் வந்து ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நாமளும் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனங்களை தியானித்து தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது பைபிளில். அந்த அறிவில் வளர்ந்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஸோ நம்ம கடந்த வாரம் வந்து நம்ம நல்ல ஒரு செய்தியை பார்த்தோம். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அது எப்படிப்பட்டதாக இருக்குது, தேவன் எவ்வாறெல்லாம் நம்மோட உறவில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் நம்மளுக்கு நிறைய வகையில் தேவன் வந்து நம்மோட உறவில் இருக்கிறார். முதலாவதாக நம்ம பார்த்தோம், அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். நம்மை சிருஷ்டிக்கிற அவர் தான். நம்மை மாத்திரம் இல்லை, மற்ற எல்லா மக்களும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சிருஷ்டிக்கிறவர் அவர் ஒருவரே. ஸோ இந்த உலகத்தில் உள்ள ஒரு அணுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உயிரினமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர் அவர் தான். நல்லோரையும் தீயோரையும் துன்மார்க்கரையும் எல்லோரையும் அவர் தான் சிருஷ்டிக்கிறார். ஸோ அவர் வந்து சிருஷ்டிகர். உலகம் மாத்திரம் இல்லை, உலகத்துக்கு வெளியே இருக்குது ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது, நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது, கேலக்ஸி இருக்குது. ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்மளோட இமேஜினேஷனுக்கு பெருசாக இருக்கிற காரியங்களும் உலகத்துக்கு வெளியே இருக்குது. அதே போல் பூமிக்கு அடியில் உள்ள காரியங்கள், பூமியின் அஸ்திபாரங்கள், கடலுக்கு அடியில் உள்ள விஷயங்கள் இப்போ தான் மனுஷங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கடைசி காலத்தில், அறிவு பெருகி இருக்கிற இந்த கடைசி காலத்தில் இப்போ தான் கண்டுபிடிக்கவே முயல்கிறாங்க. கடந்த 6000 வருஷமாக வந்து ஒன்றுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பூமிக்கு கடலுக்கு அடியில் உள்ள காரியங்கள், பூமியின் அஸ்திவாரங்கள், இப்படி பல விஷயங்கள் பைபிள் சொல்லுது. அவர் தான் சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அடுத்ததாக தகப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். எப்படி வந்து ஒரு தகப்பன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல அவரும் நம்மை சிருஷ்டித்து வழிநடத்துகிறார், நமக்கு போதனை செய்கிறார், நம் மீது அன்பு கொண்டு இருக்கிறார், நமக்காக வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். நம்ம அதுக்கு சில வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். எப்படி நம்மை உருவாக்கின பிதாவாகிய தேவன் நம்மளுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார், எப்படி அவர் ஒருவராக இருக்கிறார், ஒருவராக இருந்து பல கிரியைகளை செய்கிறார், ஒருவராக இருந்து பல இடங்களில் இருக்கிறார், வானத்திலும் இருக்கிறார், பூமியிலும் இருக்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்த ஆவியுடையவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எடுத்து உங்கள் வாசிங்க, ஏசாயா 57:15 அந்த வசனம் அருமையாக இருக்கும். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்த ஆவியுடையவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தான் உன்னதத்தில் இருக்கிறாரு, அவர் தான் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறார். இப்படி பல இடங்களில் எல்லோரோட உள்ளத்திலும் இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகள் எல்லோரோட உள்ளத்திலும் இருக்கிறார். ஸோ அவர் வந்து ஆம்னி பிரசன்ட். அவர் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அப்படி அவருடைய மகத்துவம், வல்லமை, இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளால் அறிய முடியாது. அவ்வளவு மகத்தான ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். ஸோ இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன் நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுடையவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஸோ உன்னதத்தில் வாசம் பண்ணுற அவர் தான் நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுகிறார். அப்படி நமக்கு தகப்பனாக இருக்கிறார், ஒருவராக இருக்கிறார். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சரிங்களா? அடுத்ததாக தேவன் நம்மோடு எவ்வாறு உறவில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் நமக்கு தாயாக இருந்து பல காரியங்களை செய்கிறார். எப்படி தகப்பனாக இருக்கிறாரோ அப்படி ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தை மீது அன்பு செலுத்துகிறாளோ அப்படி தேவனும் நம் மீது அன்பு செலுத்துகிறார். ஸோ தாய்க்குரிய குணாதிசயம், எப்படி ஒரு தாய் குழந்தையை வந்து தேற்றுவது போல இவரும் நம்மை தேற்றுகிறார். ஸோ தகப்பனாக இருந்து நம்மை சிருஷ்டிக்கிறார், தாயாக இருந்து நம்மை தேற்றுகிறார். ஸோ இப்படியும் தேவன் வந்து நமக்கு நடுவில் இடைப்பட்டு செயல்படுகிறார், நமக்கான ஒரு உறவு முறையில் இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா 66:13 வாசிங்க. ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். அது ஒரு வாக்கு தத்துவமாக இருக்குது. ஆனால் அது என்ன தேற்றுதல்? தகப்பனாக இருந்து சிருஷ்டிக்கிறார், தாயாக இருந்து தேற்றுகிறார் அப்படின்னா அவர் நமக்கு வந்து நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு தண்டனை வரும்போது நமக்காக பரிந்து பேசுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற அவர் தேற்றரவாளனாகவும் இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க,
யோவான் 15:26 வாசிங்க. யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமேன். ஸோ பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். எப்படி தேற்றுகிறார் அப்படின்னா, தேற்றவாளனாக இருக்கிறார். ஸோ அவர் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, தேற்றி நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்ம நொறுங்குண்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஒரு வசனம் வாசித்தோம், ஏசாயா 57:15 வாசித்தோம் நம்ம. அந்த வசனத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு, உன்னத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன், நான் பணிந்த ஆவி உடையவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்போது எப்படி வாசம் பண்ணுகிறார், தேற்றவாளனாக, பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே அவர் தான் இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, யோவான் 14:26 வாசிங்க. இப்போ 15:26 வாசித்தோம், 14:26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமேன். ஆமென். ஸோ பிதாவின் இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அனுப்புகிறாரு, பிதாவின் நாமத்தில் வராரு. பிதாவின் நாமம் என்ன, அதுதான் இயேசு கிறிஸ்து. பிதாவின் நாமத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ பிதாவின் நாமம் இயேசு கிறிஸ்து. பிதாவின் இடத்திலிருந்து இவர் தான் அனுப்புகிறாரு. பிதாவின் இடத்துல அப்படின்றது எப்படி பார்க்கணும், பிதா என்ற ஒரு பொசிஷன்ல இருந்து நமக்கு அனுப்புகிறார். ஏன்னா பிதாவாக அவர் தான் இருக்கிறார். நம்ம பார்த்தோம் எப்படி தகப்பனாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிற தேற்றவாளன், பிதாவின் நாமத்தினால் வரப்போகிற தேற்றவாளன். அந்த வசனம் தான் நம்மளுக்கு எங்கே மேட்ச் ஆகுது, ஏசாயா 57:15 மேட்ச் ஆகுது. உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன், நான் பணிந்த ஆவி உடையவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். எப்படி வாசம் பண்ணுறாரு, தேற்றவாளனாக நம் மத்தியில் நமக்குள் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அதே யோவான் 14:16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வேறொரு தேற்றவாளன். ஸோ உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் பிதாவாக இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் அவர் தேற்றவாளனாக இருக்கிறார். இந்த தேற்றவாளன் நம்ம அந்த வசனத்தில் பார்த்தோம், நமக்கு தாயாக இருந்து நம்மை தேற்றுகிறார். ஏசாயா 66:13 சொல்லுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்படின்னா நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நம்ம அங்கலாய்ப்பில் இருக்கும்போது நம்ம இருதயத்தை கம்ஃபர்ட் பண்ணுறாரு, அதுதான் தேற்றுதல். அப்போ அவர் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்னு சொல்கிறாரு. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, இந்த தேற்றுகிற விஷயம்தான் தாய்க்குரிய விஷயம். நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க. எடுத்தவங்க வாசிங்க, கொலோசியர் 2:2 வாசிங்க. கொலோசியர் 2:2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். ஆமென். அதுக்கு அடுத்த 2 வசனமும் சேர்த்து வாசிச்சிருங்க. 3வது வசனம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலேயே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஆமென். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். அது என்னங்க ரகசியம்? வெளிப்படையாக பார்த்தா பிதாவுக்கு ஒரு குமாரன், இதுல ரகசியம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா எல்லா சபைகளும் இதை போதிக்குது. பிதா இருக்கிறாரு, பிதாவுக்கு ஒரு குமாரன் இருக்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லா சபையும் போதிக்குது. ஆனா பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும்
உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அப்போ அந்த ரகசியத்தை அறியணும். அதை அறியறது எப்படி அறிய முடியும்? தேற்றப்படும் போது தான், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது தான் நம்ம அந்த ரகசியத்தை அறிய முடியும். என்ன அறிவோம்? தேவன் ஒருவராக இருக்கிறார், பிதாவாக செயல்படுகிறார், இங்க மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார், நமக்காக சுயரத்தம் சிந்தினார். அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, தேவன் தன் சுயரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். அந்த வசனத்தை எடுத்து அவங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. ஒன்னு தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தினாலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். ஸோ தேவ பக்திக்குரிய ரகசியம். ஸோ இது ஒரு ரகசியம். எப்படி நம்ம முந்தின வசனம் பார்த்தோம், கொலோசியர் 2:2 பார்த்தோம், பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவில் இருக்கிற ரகசியம்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இது ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம். இதெல்லாமே ரகசியம், சீக்ரெட்ஸ். இது வந்து நேச்சுரலாகவே நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படாது. இதை நம்ம பைபிளை நம்ம ஸ்டடி பண்ண தான் வெளிப்படும். என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னன்னா மகா மேன்மை உள்ளது. அது முதலாவது நம்ம என்ன அறியணும்னா, அது மகா மேன்மை உள்ளது. என்னன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஸோ அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, தேவன் தன் சுயரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். யார் தேவன்? நம்மை சிருஷ்டித்தவர், நம்முடைய தகப்பன், நம்முடைய பிதா. இப்போ நம்ம மூணாவதாக பார்த்தோம், நம்முடைய தாயாக இருந்து செயல்படுகிறார். ஒரு தாய் எப்படி செயல்படுகிறாரோ, எப்படி தேற்றுகிறாரோ அப்படி நம்மை தேற்றுகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை தேற்றுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் உங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவர் தான் சுயரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிக்கிறார். எப்படிங்க? அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுறவர் சுயரத்தத்தை எப்படி சிந்த முடியும்? கேள்வி வருது இல்லையா? உன்னதத்தில் வாசம் பண்ணுற நான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அவர் சுயரத்தத்தை சிந்த முடியும்? அவர் மனுஷனாக வெளிப்பட்டால் மாத்திரமே முடியும். அப்போது அந்த காணக்கூடாத உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற நான் மனுஷனாக இங்கே வராரு, ஒரு குழந்தையாக பிறக்கிறார். அதனால் இம்மானுவேல் என்ற நாமம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஸோ மத்தேயு 1:18 சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியானவருடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அவர் தேவன் மனுஷனாக நிற்கிறார், அதனால தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். எப்படி விளங்கப்பட்டார்? அவர் எல்லா சோதனைக்கும் உட்படுத்தப்படுகிறார். நம்மை போல எல்லா சோதனைக்கும் அவர் உட்படுத்தப்படுகிறார். அவருக்கு உலகத்தில் எல்லா டெம்டேஷன் வருது, பசி வருது, மயக்கம் வருது, மாம்ச சிந்தனைகள் அவரை அணுக பார்க்குது. ஸோ சாத்தான் எப்படி எல்லாமோ சோதிக்க முற்படுகிறான். அப்புறம் உலகத்தில் ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த உலகம் முழுசையும் உங்களுக்கு தரேன், என் காலில் விழுங்குன்னு சொல்கிறான். இப்படி பல வகையில் அவர் சோதிக்கப்படுகிறார். சரிங்களா? ஸோ நம்மை போல அவரும் சோதிக்கப்படுகிறார். நமக்கு ஒரு முன்மாதிரியான வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால எல்லா மனுஷங்களுக்கும் சோதனை என்பது நிச்சயம். அந்த சோதனையில் நம்ம விழுந்துடக்கூடாது. அது என்ன சோதனை அப்படின்னா, மாம்ச சிந்தை தான் சோதனை. மாம்சத்தில் இருக்கிறோம் நம்ம, மாம்ச சிந்தனை நம்மளை ஈஸியாக ஆட்கொள்ளும். அதை நம்ம ஆவின் சிந்தை கொண்டு மேற்கொள்ளணும். ரோமர் 8வது அதிகாரம் சொல்றது போல மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தனையும் என்னது? ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. நம்ம சில நாட்களுக்கு முன்பாக அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம். ரோமர் 8வது அதிகாரம் மாம்ச சிந்தை எப்படி இருக்குது, ஆவிக்குரிய சிந்தனை எப்படி இருக்குது, எப்படி அது ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்படி எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்படுகிறார். ஆவிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்படுகிறார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். யாரை புறஜாதிகளிடத்தில் நம்ம பிரசங்கிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். எல்லா சபைகளும் பாரபட்சமே இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்குது. ஏன்னா இயேசு உலகத்தில் வெளிப்பட்டார், நம் மீது கொண்ட அன்பினால் ரத்தம் சிந்தினார், இப்படி தான் பிரசங்கிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ உலகத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். திரும்பவும் அவர் உலகத்தில் பிரசங்கிக்கப்பட்டு மகிமைக்கு சென்று விட்டார். அதான் உன்னத மகிமை, திருப்பி பிதாவாக சென்று விட்டார் என்று அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், அவர் நமக்கு தாயாக இருந்து நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார்.
பரிசுத்த ஆவியாக தேற்றுகிறார். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கு முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுத்தும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். ஆமென். ஸோ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஸோ தாயின் அன்புக்கு மேலான அன்பு. தாயினால் வந்து கருவில் உருவாகிற குழந்தைய பார்க்க முடியுமா? கருவில் உருவாகிற குழந்தைய பாதுகாக்க முடியுமா? ஸோ அதை விட ஒரு மேலான அன்பு, ஒரு ஸ்டெப் மேலே தான் அவர் இருக்கிறாரு. பாருங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஸோ ஒரு கரு உருவாகிற போதே அவர் வந்து நமக்கான ஒரு டெஸ்டினேஷன் பார்த்து வந்து அவர் வந்து வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னவே வந்து நம்ம வந்து அவருடைய சிந்தையில் இருக்கிறோம். நம்ம எங்கே உருவாக போகிறோம், எப்படி ஜீவனம் பண்ண போகிறோம், இந்த நாளில் நம்ம எங்கே இருப்போம், முந்தின வருஷம் நம்ம எங்கே இருந்தோம், அடுத்த வருஷம் எங்கே இருக்க போகிறோம், எல்லாமே அவர் கருத்துக்குள்ளாக இருக்குது. அவரை விசுவாசித்தா மட்டும் போதும், எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர் செய்து முடிக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின பாதையில் நம்ம நடந்து போகிறோம். எல்லாவற்றையுமே அவர் முன்னமே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நம்ம அதில் நடந்து சென்றால் மட்டும் போதும். விழுந்து விடாமல் நடந்து செல்லணும். மாம்ச இச்சைக்கு நம்ம செவி கொடுக்காம ஆவியின் சிந்தையை கொண்டு மாம்ச சிந்தையை மேற்கொண்டு நம்ம வந்து ஜீவனம் பண்ண வேண்டும். ஸோ நம்ம கருவில் உருவாகும் முன்னமே ஒரு தாய்க்கு மேலாக அவர் நம்மை கண்டறிந்து நம்மை பரிசுத்தம் பண்ணி நமக்கு என்ன நம்மளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் பார்த்து நம்மளுக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்ம எதிர்காலத்தில் குழந்தையா பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், எல்லாவற்றையும் அவர் முன்னமே தீர்மானித்திருக்கிறார். இதே போல ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம பார்த்தது வந்து எரேமியாவுக்கு நடந்த சம்பவம். எரேமியாவை அவர் தீர்க்கதரிசியாக எப்படி ஏற்படுத்துகிறார், எப்படி தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவரை வந்து முன்குறிக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக நம்ம வந்து பவுலுக்கான காரியத்தை பார்ப்போம். எடுத்தவங்க வாசிங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆமேன். ஸோ தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பிரித்தெடுத்து அழைக்கிற தேவன் பிரித்தெடுக்கிறார். பவுலை எப்படி பிரித்து எடுத்தாரு? பவுல் வந்து என்ன பண்ணுறாரு? அவர் வந்து சீஷர்களை துன்பப்படுத்தினார். ஸ்தேவானை கொலை செய்யும் போது பவுல் அங்கே இருக்கிறாரு. சபைகளை துன்பப்படுத்தினார். அப்படிப்பட்ட பவுலை அவர் சந்தித்து பவுலை வந்து பிரித்து எடுக்கிறார். ஒரு யூத முறைமையின்படி யூதனுக்கு யூதனாக ரோமனுக்கு ரோமனாக இருந்த பவுலை பிரித்து எடுக்கிறார். அந்த கூட்டத்திலேருந்து பிரித்து எடுக்கிறார். எப்படி? பவுலை தமஸ்கு செல்லும் வழியில் அவர் சேரடியாக சந்திக்கிறார். ஒரு வெளிச்சம் போல வந்து அவர் மேலே விழுது. அவர் கண்கள் குருடாகுது. அவர் பேசுகிறார். கர்த்தர் பதில் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு வந்து பைபிளில் போட்டிருக்கா அப்போஸ்தலரில். ஸோ அவர் வந்து பவுலை வந்து பிரித்து எடுக்கிறார். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இதுக்கப்புறம் தான் இந்த வசனம் வருது, நம்ம படித்த வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகள் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்கள் இடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். ஸோ பவுலை இப்படி தான் அவர் வந்து பிரித்து அழைக்கிறார். பவுல் வந்து யூதனுக்கு யூதனாக அந்த பாரம்பரியத்தில் ஊரின ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு யூதனாக இருக்கிறார். அந்த யூதனை அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னவே என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறார். அவருக்கான திட்டத்தை ஏற்படுத்துகிறார். இந்த டேட்டில் அவரை போய் சந்திக்க போகிறேன், இப்படி பவுல் வந்து திருப்பி என்னை பின்பற்றி வருவார் என்பதெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னமே தெரிந்த ஒரு விஷயம். அப்படியாக ஒரு தாயாக இல்லை தாய்க்கு மேற்பட்டவராக இருந்து இந்த தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நமக்கான ஒரு பாதையை வந்து அவர் தீர்மானிக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் உறவு முறையில்? முதல்ல சிருஷ்டிகர், தகப்பன், இப்பொழுது தாயாக இருக்கிறார். அடுத்ததாக
அவர் நமக்கு அடுத்த ஒரு உறவு முறையில வந்து நமக்காக இருக்கிறார். பல உறவு முறை. ஏன்னா அவர் ஒரு காரியத்தை மட்டும் சிந்திச்சு செய்து விட்டு சும்மா இருக்கிறது இல்லை, எல்லாவற்றையும் அவர் தான் செய்கிறார். சிருஷ்டிகராக இந்த சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நடத்துகிறார். அப்போ என்னென்ன காரியங்கள் நமக்கு செய்கிறாரோ அதற்கு ஏற்றபடி நமக்கு உறவு முறையில் வருகிறார். அடுத்ததாக பாருங்க, போதகராக இருக்கிறார். எப்படி போதகராக இருக்கிறார், எப்படி நமக்கு போதிக்கிறார், இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம வசனங்களை கொண்டு ஆராய்வோம். சரிங்களா? அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். ஸோ நம்ம எல்லாருமே சகோதரர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து ஒருவரே நமக்கு வந்து போதகராக இருக்கிறார். நம்ம சீஷர்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக தான் இருக்கிறோம். அவர் தான் நமக்கு போதிக்கிறார். ஸோ எப்படி போதிக்கிறார்? தம்முடைய வாயின் வார்த்தையை திறந்து நமக்கு வசனங்களை சொல்லி நம்மை அறிவில தேற்றும் வண்ணமாக, நமக்குள் ஆவிக்குரிய கனிகள் வளரும் விதமாக நமக்கு போதனை செய்து நம்மை போதித்து நடத்துகிறார். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். இந்த வசனம் பாருங்க, நம்ம 8வது வசனம் பாசிச்சோம். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். ஸோ கிறிஸ்துவாக ஒரு மனுஷகுமாரனாக அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் வாசம் செய்யும் போது அவர் போதகராக இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்றாரு பாருங்க, 9வது வசனம், மத்தேயு 23:9 வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 23:9. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். ஆமீன். அதுக்கு அடுத்த வசனமும் வாசிச்சிருங்க. அப்படி நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். ஆமீன். ஸோ போதகராக இருக்கிறார், குருவாக இருக்கிறார் கிறிஸ்து. அப்புறம் பரலோகத்தில் இருந்து அவர் எப்படி இருக்கிறாரு? பிதாவாக இருக்கிறார். ஸோ பரலோகத்தில் இருந்து கொண்டு நம்மை ஆட்கொள்ளும் பிதாவாக இருக்கிறார். அப்புறம் பூமியில் எப்படி இருக்கிறாரு? ஒரு போதகராக இருந்து கிரியை நடப்பிக்கிறார். அடுத்ததாக குருவாக இருந்தும் கிரியை நடப்பிக்கிறார். ஒரு சீஷர்களை எப்படி குரு வழிபடுத்துகிறாரோ அப்படி குருவாக இருந்து வழி நடத்துகிறார். ஸோ அவர் என்னென்ன கிரியைகளை செய்கிறார்? எல்லா இடத்துல இருக்கிறார், எல்லா விதமான கிரியை செய்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, உபாகம் 32:6 வாசிங்களேன். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உபாகமம் 32:6. விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? ஆமேன். ஆமேன். ஸோ என்ன சொல்லுது அந்த வசனம்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? கர்த்தர் தான் நம்மை ஆட்கொண்ட பிதா அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பிதாவாக அவர் எங்க இருக்கிறாரு? 9வது வசனம் இப்போ தான் பாஸ்ட். நம்ம பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், யாரையும் இங்க ஃபாதர் என்று அழைக்கக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதாவாக இருக்கிறார் அப்படின்னு. ஸோ நம்மை ஆட்கொண்ட பிதாவாக அதே கர்த்தர் தான் இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு. அதே கர்த்தர் தான் நமக்கு மத்தியில் இங்க மனுஷகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறாரு. அவரை நாம் போதகர் என்று அழைக்கிறோம். அவர் தான் நமக்கு குருவாக இருக்கிறார். ஸோ அப்படி ஒரே தேவன் தான் அங்க வேற ஒரு ரோல் செய்யறாரு, இங்க வேற ஒரு ரோல் இருக்கிறாரு. நமக்காக ரத்தம் சிந்துகிறார். அதே சமயம் பரலோகத்தில் அவர் தான் பிதாவாக இருக்கிறார். ஆனா இப்போ ஒரு மாறுபாடான உபதேசம் வந்து பரவுது. என்னன்னா, அங்க பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர் வேற நபர், இங்க பூமியில் இருக்கிற மனுஷகுமாரன் வேற நபர். அப்ப இவரும் கர்த்தர், அவரும் கர்த்தராம், இவரும் தேவனாம், அவரும் தேவனாம், இவரும் சர்வ வல்லமை உள்ளவராம், அவரும் சர்வ வல்லமை உள்ளவராம். இப்படி நம்ம கேள்விகள் கேட்கும்போது ஒவ்வொரு பதிலா வந்து விகற்பமா சொல்றாங்க. இவர் வேற நபர், அவர் வேற நபர். இந்த போதனை வந்து உங்களுக்கு போதிக்கப்படுகிறதா என்று சோதித்தறியுங்கள். உங்க போதகர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு போதகத்தை உங்களுக்கு சொல்கிறார் என்று சோதித்தறியுங்கள். நமக்கு தெரியும், 4100 வருஷமா யூதர்கள் ஒருவரை தான் அவங்க வந்து பிதா என்று சொன்னார்கள், அவரை தான் கர்த்தர் என்று சொன்னார்கள், அவரை தான் சேனைகளின் தேவனாகி கர்த்தர் என்று சொன்னார்கள்.
அவர் தான் வந்து நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த ஒருவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் அந்த ஒருவரை பலர் ஆக்கிட்டாங்க. அவர் வேற நபர், இவர் வேற நபர். அவர் வேற செயல் செய்தார், இவர் வேற செயல் செய்தார். அவர் வேற மாதிரி தேவன், இவர் வேற மாதிரி தேவன். அவர் பெரிய தேவன், இவர் சின்ன தேவன். இப்படி பல வகையான உபதேசங்கள், கள்ள போதனைகள் சபைக்குள்ளாக ஊடுருவி இருக்கிறது. எச்சரிக்கையா இருங்க. எடுத்தவங்க வாசிங்க. மார்க் 12:29-32 வாசிங்க. பார்த்து 12:29-32. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறென்றும் இல்லை என்றார். ஆமேன். 32. அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னதும் சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. ஆமேன். ஆமேன். என்ன இருக்கு? ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு தேவன் இல்லை. அப்படின்னா இன்னொரு தேவனே கிடையாது, ஒரே தேவன் தான். சரிங்களா? அந்த ஒரே தேவன் ஒரே நபர் தான். அப்போ என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். மூவரே கர்த்தர் நாங்கள் இல்லை. 3 பேர் கர்த்தர் கிடையாது. வானத்தில் ஒரு கர்த்தர் இருந்தாராம், பூமியில் வெளிப்பட்டவர் வேற கர்த்தராம். அந்த கர்த்தர் கூட இந்த கர்த்தர் வலது பார்சத்தில் இருக்கிறாராம். அப்படி இன்னொரு கர்த்தரும் அங்கே தான் இருந்தாராம், அவர் தான் பரிசுத்த ஆவியாக வந்தாராம். 3 கர்த்தராம். 3 பேருமே கர்த்தர், அதனால ஒரே கர்த்தர். இப்படி வந்து ஒரு சகிக்க முடியாத ஒரு கொள்கை, ஒரு அடிப்படை ஒரு கணக்கு பாடத்திலே ஒரு ஈடுபட முடியாத ஒரு கொள்கையை வந்து சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வேதபாரகன் பேசுறத பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சரிதான் போதகரே. நம்ம அவரை என்னன்னு பார்த்தோம் முன்னாடி, அவர் தான் தகப்பனாக தாயாக எல்லாம் இருக்கிறார். போதகராகவும் அவர் தான் இருக்கிறார். அவர் தான் நம்மை போதித்து வழிநடத்துகிறார். ஸோ இவர் தான் போதிக்கிறார். ஆனால் வேதபாரகன் என்ன சொல்றான்? சரிதான் போதகரே. ஒரு வேதபாரகன், இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு வேதபாரகன், யூத மார்க்கத்தில் உள்ள ஒரு வேதபாரகன் எப்படி அவரை அழைக்கிறான்? சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. இவன் எதை அட்ரஸ் பண்ணி சொல்றான் அப்படின்னா, அந்த 29வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒருவரே கர்த்தர்னு அவர் சொன்னதை இந்த வேதபாரகன் எப்படி அட்ரஸ் பண்றான்? ஒருவரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தான் தேவன், தேவன் தான் கர்த்தர். அந்த கர்த்தர் தான் மாம்சத்துல வந்தார். பவுல் சொல்றது போல, பிந்தின ஆதாம் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஸோ லூக்கால நீங்க ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவை எப்படி அடையாளப்படுத்தியிருப்பாங்க? கர்த்தர் 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 தான் அடையாளப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த கர்த்தர் தான், அந்த ஒருவரே கர்த்தர் தான் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார். அப்போ இங்கே என்ன, அந்த வேதபாரகன் அவருக்கு கொடுக்குற பெயர் சரிதான் போதகரே. அப்போ கிறிஸ்து ஒருவர் தான் போதகர். பூமியில் வேற போதகர் கிடையாது, பூமியில் வேற பிதா கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற ஒருவர் தான் பிதா. சரிங்களா? அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, லூக்கா 7:40 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். ஆமேன். ஆமேன். யார் இந்த சீமோன்? பேதுரு. சரிங்களா? பேதுரு தான் அந்த கல். அந்த கல்லின் மீது தான் சபையை கட்டினார். ஸோ அந்த கல் கிட்ட, அந்த பேதுரு கிட்ட தான் அவர் என்ன கேட்குறாரு? இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். சீஷர்கள் அவரை எப்படி அழைக்கிறார்கள்? போதகரே என்று அழைக்கிறார்கள். அப்போ இவர் வந்து நமக்கு எப்படி இருக்கிறார்? நமக்கு ஒரு போதகராக இருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம தள்ளி போய் வாசிக்கிறோம் அப்படின்னா, சிநேகிதராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, குருவாக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு போதகராக, ஒரு பிரீச்சராக, ஒரு குருவாக
நமக்கு அவர் தான் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஸோ சீமோன் அவர் எப்படி கூப்பிடுறார்? போதகரே சொல்லும் என்றான். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க யோவான் 13:13 வசனமும் 14 வசனமும் வாசிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆமேன். ஆமேன். இப்போ என்ன வசனம் அந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும். பாருங்க, அந்த வசனத்தை நம்ம நல்லா நோட் பண்ணா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வருது. பாருங்க, போதகரும் அவர் தான், ஆண்டவரும் அவர் தான். ஆண்டவர்னா லார்டு இல்லை எஜமான், எப்படி வேணாலும் நீங்கள் அழைக்கலாம். அவர் வந்து அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ததுனால தான் அவருக்கு அந்த பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அந்த கர்த்தர் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார், நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பாருங்க, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நீங்கள் போதகர்னு சொல்லுறீங்க, ஆண்டவர்னு சொல்கிறீங்க. ஏன்னா இதே பேதுரு இன்னொரு இடத்துல தோமாவோ பேதுருவும் சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து ஆண்டவர்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல என் தேவனேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி வந்து சீஷர்களை வந்து அவர் வந்து இன்னொரு இடத்துல மனுஷகுமாரன், தேவகுமாரன், இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லா பெயரும் அவருக்கு பொருந்தும். ஒரே ஒரு நபர் தான், ஆனால் அவருக்கு எல்லா பெயரும் பொருந்துகிறது. அவருக்கு கர்த்தர் என்ற பெயரும் பொருந்தது, தேவன் என்றும் பொருந்தது. தேவனா சிருஷ்டிகர், கர்த்தர்னா எஜமான், லார்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன அவர் பண்ணுறாரோ, அவர் ஆளுகிறவர். லார்ட் அப்படின்னா ஆளுகிறவர். அப்புறம் அவர் தான் படைக்கிறார், அவர் தான் உருவாக்குகிறார், அவர் தான் ஆளுகையும் செய்கிறார். உருவாக்குகிறவரே ஆளுகை செய்கிறார், அவர் தான் பிதா. அப்போ அவர் தான் என்னவா இருக்கிறாரு? ஒரு மணவாளனாகவும் இருக்கிறார். அவர் தான் சபைக்கு ஒரு மணவாளனாக இருக்கிறார். சபையை வந்து ஒரு ஸ்திரீயாக பைபிள் வர்ணனை செய்யும் போது கிறிஸ்துவை வந்து மணவாளன், சபைக்கு தலைவராக இருக்கிறார், சபைக்கு சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறார். இப்படி பல வேலைகளை அவர் செய்வதால் தான் அவரை நம்ம எல்லா பெயரும் வந்து நம்ம கூப்பிடும்போது அவர் தான் வந்து அவர் தான் அழைக்குது. பாருங்க, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், கால்களை கழுவுறாரு. அப்போ பஸ்கா பண்டிகை அன்னைக்கு மேல் வீட்டு அறையில் சீஷர்களை கொண்டு போறாரு. பஸ்கா அப்பத்தை பிச்சு கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாருடைய கால்களையும் கழுவுகிறார். அதுக்கு நினைவு கூறுதலாக தான் இயேசு கிறிஸ்து, நம்மை படைத்த தேவன், நமக்காக வந்தாரு. ஆண்டவரும் போதகரமா இருக்கிற அவர் நம்ம கால்களை கழுவினாரு, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நினைவு கூறதான் நம்ம என்ன பண்றோம்? திருவிருந்தை ஆசரிக்கிறோம். திருவிருந்து பஸ்கா பண்டிகையோட ஒரு நிஜமாக இருக்குது. பஸ்கா என்பது நிழல், திருவிருந்து நம்ம ஆசரிக்கிற இந்த கர்த்தருடைய பந்தி நிஜமாக இருக்குது. ஏன்னா இவர் செய்தது தான் நிஜம். இவர் நமக்காக ஒரு நிஜமான விஷயத்தை, ஒரு சத்தியத்தை செஞ்சிருக்கிறார். நமக்காக மனுஷனாக வெளிப்பட்டு ரத்தத்தை சிந்திருக்கிறார். அதை நினைவு கூறும்படி தான் நம்ம வந்து இந்த திருவிருந்தை ஆசரிக்கிறோம். இப்படி கர்த்தர் வந்து தன்னை நினைவு கூறும்படி பல பண்டிகைகள் ஆசரிக்க சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் 7 பண்டிகைகள் இருக்கு, கர்த்தருடைய பண்டிகைகள். யூதர்கள் அதை வந்து ஆசரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நமக்காக வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அவரை நினைவு கூறும்படி இந்த திருவிருந்தை ஆசரிக்க சொல்லியிருக்கிறார். ஸோ நம்மை உருவாக்கின தேவன், நமக்காக நம்மை சிருஷ்டித்தவர், தகப்பனாக நம்மை சிருஷ்டிக்கிறவர், தாயாக இருந்து நம்மை தேற்றுகிறவர், போதகராக இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம வந்து கடந்த 2 வாரங்களாக 4 விஷயத்தை பார்த்துருக்கோம். 4 வகையான கிரியைகளை தேவன் நடப்பிக்கிறார். ஒருவராக இருந்து செயல்படுகிறார். இன்னும் வருகிற வாரங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அவரை பற்றி? அவர் எப்படி நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார், எப்படி நமக்கு எஜமானாக இருக்கிறார், எப்படி நமக்கு வந்து அவர் வந்து ஒரு சிநேகிதனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிறைய வசனங்கள் இன்னும் வருகிற காலங்களில் வந்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தரை வந்து நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பலி எடுக்கிறதை பார்க்கிலும் கர்த்தரை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அப்போ வந்து நம்ம வந்து கர்த்தரை அறிகிற அறிவுன்னு ஒன்று பைபிள் இருக்குது. அதை நோக்கி நம்ம வந்து பிரயாணப்பட வேண்டும், அதை நோக்கி ஓட வேண்டும். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் நம்ம கூடி வரும்போது இன்னும் அநேக காரியங்களை தியானிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஜபம் செஞ்சு நம்ம வந்து இந்த செய்தி வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து திருவிருந்துக்குள்ளாக போகலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தாவே, எசப்பா, இந்த நல்ல வேலைக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் இங்கே ஒன்று கூடி பல சத்தியங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்கு நன்றி கர்த்தாவே. நீர் ஒருவராக இருந்து தகப்பனே எசப்பா எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர் கர்த்தாவே.
தகப்பனே ஏசப்பா, நீர் கற்றுக் கொடுத்த அருமையான சத்தியங்களுக்காக நன்றி ராஜா. இந்த செய்தி வேளையில் ஏசப்பா நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி கர்த்தாவே. அருமையான வசனங்கள் எங்களுக்கு சொல்லி தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வசனங்கள் எல்லாம் ஏசப்பா இதை இனிமேல் ஏசப்பா கேட்க போகிற ஒவ்வொரு சீஷருக்கும் பிரயோஜனமாக அமைய கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் சந்திங்க தகப்பனே, ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புங்க ராஜா. ஒவ்வொருவருடைய ஆவியும் எழுப்புங்க தகப்பனே. உமக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளாக ஏசப்பா அவங்க செயல்பட கிருபை செய்யுங்க ராஜா. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே ஏசப்பா. இதே போல ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடி வந்து உண்மை நினைவு கூற கிருபை செய்யுங்க ராஜா. உமக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஏசப்பா நாங்கள் ஏசப்பா காத்து கொண்டு ஏசப்பா உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி செல்ல ஏசப்பா எங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. உங்களுடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. அந்த 10 கன்னிகைகள் ஓமையில் சொல்லப்பட்டது போல ஏசப்பா எங்கள் விளக்குக்கு தேவையான எண்ணெயோடு நாங்கள் காத்து கொண்டு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அந்த ஆவியாக எண்ணெயை ஏசப்பா எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. அந்த ஆவியோடு ஏசப்பா அனலுள்ள ஆவியோடு ஏசப்பா நாங்கள் காத்து கொண்டிருக்க கிருபை செய்யுங்க ராஜா. நீர் எங்களை தேற்றுங்க கர்த்தாவே. எங்களை சிருஷ்டித்த தகப்பனே ஏசப்பா, தாயாக இருந்து எங்களை தேற்றுகிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி கர்த்தாவே. ஒரு போதகராக இருந்து ஏசப்பா எங்களை போதித்து ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா அருமையான காரியங்கள் ஏசப்பா நீங்கள் சொல்லித்தரீங்க கர்த்தாவே. பொல்லுள்ள இடங்களில் ஏசப்பா எங்களை மேய்த்து வழி நடத்துறீங்க கர்த்தாவே. உமது பெரிதான இரக்கத்திற்காய் கிருபைகளுக்காக நன்றி ராஜா ஏசப்பா. தொடர்ந்து வருகிற ஏசப்பா அந்த திருவிருந்து வேலையை உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. உண்மை நினைவு கூற ஏசப்பா ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இது செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க கர்த்தாவே ஏசப்பா. நீர் எங்கள் மத்தியில் உலாவி ஏசப்பா எங்களுக்கு பிதாவாக இருந்து எங்களை தேற்றுங்க கர்த்தாவே ஏசப்பா. நீரே மகிமைப்படுங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம தொடர்ந்து செய்திகளை முடிச்சிட்டோம். நம்ம தொடர்ந்து திருவிருந்து வேலைக்குள்ளாக செல்லலாம். ஸோ திருவிருந்துக்கு ஆயத்தமாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். தொடர்ந்து ஒரு ஜெபம் செஞ்சுட்டு நம்ம வசனங்களுக்குள்ளாக போகலாம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா அப்படின்ற பழைய பாடல் நம்ம 2 ஸ்டான்ஸா நம்ம பாடலாம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா ஒப்பிலா திருஸ்தானத்தினார் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் சுத்தமா திரு புண்ணிய தீர்க்கத்தினார் குற்றம் நீங்கி வீர குணம் மாறேற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் குற்றம் நீங்கி வீர குணம் மாறேற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்லமீட்பர் தயாளத்தினார் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் மசிலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினார் குற்றம் நீங்கி விட குணம் மாறீற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் குற்றம் நீங்கி விட குணம் மாறீற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார். ஆமேன். நம்ம திருவிருந்துக்காக கூடி வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்தின் அப்பத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் நம்ம அதை ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் செய்யலாம். அது நான் ஜெபம் செய்யும்போது கர்த்தர் உங்கள் குற்றம் குறை மீறுதல் மாதிரிலாம் எதையாவது நினைப்பூட்டினார்னா நீங்கள் அதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம பிரவேசிக்கிறோம்.
இந்த உலகத்தில் வந்து கரைப்படாமல் வாழ முடியாது. அப்படி நம்ம வந்து கால்கள் கரைப்படும் போது நம்ம வந்து இப்படி திருவிருந்தில் நம்ம வந்து கூடி ஐக்கியமாகும் போது நம்முடைய கால்கள் வந்து சுத்தப்படுத்தப்படுகிறது. நமக்கு ஒரு மனத்தை வந்து தேவன் வந்து கட்டளையிடுகிறார். ஸோ நம்ம வந்து அதற்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நான் வந்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணும்போது உங்கள் குற்றங்குறை மீறுதல்லாம் கர்த்தர் அணை போட்டினார்னா நீங்கள் வந்து அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. இசப்பா நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா, நன்றியோடு துயிரும் கர்த்தாவே. இசப்பா அந்த நல்ல நாளிலும் தகப்பனே இசப்பா அந்த திருவிருந்து வேலைக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இசப்பா உம்முடைய பந்தியை அனுசரிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க ராஜா. உண்மை நினைவு கூறும்படி நாங்கள் அதை செய்கிறோம் கர்த்தாவே. இசப்பா தகப்பனே தேவாதி தேவனே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீர் இசப்பா எங்களுக்காக மனுஷனாக வெளிப்பட்டு 33 வருஷம் இந்த பூமியில் இசப்பா நீங்கள் பிரவேசிச்சிங்க கர்த்தாவே. 3.5 வருஷம் எங்களுக்காக நீங்கள் வந்து பல பாடுகள் பட்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணீங்க. கடைசியாக எசப்பா உங்களை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் தகப்பனே. நீங்கள் எங்களுக்காக எசப்பா உங்களுடைய ரத்தத்தை சிந்த கொடுத்தீங்க ராஜா. உங்களுடைய சரீரத்தை பிற்க கொடுத்தீங்க தகப்பனே. எங்களை படித்த தேவாதி தேவன் நீரே எசப்பா மனுஷனாக வந்து இதை செய்த எங்களுக்கு நீங்கள் செய்த இந்த நல்ல ஒரு காரியத்துக்காக நன்றி கர்த்தாவே. எங்களை எசப்பா அந்த சிலுவை மரணத்தின் மூலம் அந்த சாத்தானை வென்று ராஜா இசப்பா பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்று தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அந்த புதிய உடன்படிக்கையை நினைவு கூறும் விதமாக உம்முடைய ரத்தத்தினால் ஏற்படுத்திய அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இசப்பா நாங்கள் வருகிற வண்ணமாகவும் அதை நினைவு கூறும் வண்ணமாகவும் தகப்பனே இசப்பா இந்த திருவிருந்தை இசப்பா நாங்கள் ஆசிரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களது குற்றம் குறைமீறது நாங்கள் மன்னிங்க ராஜா. இந்த உலகத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் மாம்சத்தில் சிறைப்பட்டிருக்கோம் கர்த்தாவே. நீங்கள் ஏசப்பா இந்த மாம்சத்தில் ஏசப்பா எங்களை வைத்து எங்களை சோதனைக்கு ஏசப்பா நீங்கள் உட்படுத்துறீங்க. எங்களை ஏசப்பா நீங்கள் சோதித்து அறியறீங்க கர்த்தாவே. இந்த உலகத்தில் ஏசப்பா நாங்கள் பிரவேசிக்கும் போது இந்த மாம்ச சிந்தையில் ஏசப்பா நாங்கள் அறிந்தோ அறியாமலோ எழுப்புண்டு ஏசப்பா பல நேரங்களில் சென்றிருக்கிறோம் கர்த்தாவே. எங்களது குற்றம் குறைமீறதெல்லாம் மன்னிங்க ராஜா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட காரியங்கள் எசப்பா ஆவிக்குரிய சிந்தைக்கு எதிராக இருக்கிறது கர்த்தாவே. அந்த சிந்தைகளில் எசப்பா அந்த மாம்ச சிந்தைகளில் நாங்கள் இழுப்புண்டு உமக்கு விருதமாக எசப்பா நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க கர்த்தாவே. எங்களது குற்றம் குறைமீறதெல்லாம் மன்னிங்க கர்த்தாவே. எங்களது கால்களை கழுவுங்க ராஜா. எங்கள் கால்கள் கரைப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே. நீங்கள் எங்களை மன்னிங்க கர்த்தாவே. எங்களது குற்றம் குறைமீறதெல்லாம் மன்னித்து எங்கள் கால்களை எசப்பா நீங்கள் சுத்தப்படுத்துங்க ராஜா. உம்முடைய பந்திக்கு எசப்பா நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி எசப்பா நீங்கள் எங்களை சுத்திகரிங்க கர்த்தாவே. நீங்கள் மாத்திரமே எசப்பா எங்கள் எசப்பா ஆவியில் ஏற்பட்டிருக்கிற கரைகளை எல்லாம் கழுவ முடியும் கர்த்தாவே. எசப்பா நீங்கள் எங்களை சுத்திகரிங்க ராஜா. எங்களை முழுவதுமாக உங்கள் கர்த்தாவில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மன்னிங்க கர்த்தாவே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. நீங்கள் எசப்பா மகிமைப்படுங்க ராஜா. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தாவே. நீங்கள் எசப்பா மகிமைப்படுங்க ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்காண்பின் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம இந்த திருவிருந்துக்காக சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த திருவிருந்தின் இந்த அப்பத்துக்கும் இந்த திராட்சரசத்துக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது, அதோட முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஐக்கியம் அப்படின்னா நம்ம இந்த அப்பத்தை நம்ம பிற்கு நம்ம சாப்பிடும்போது தான் கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு நம்ம ஐக்கியப்படுறோம். இல்லைனா நம்ம கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியப்பட முடியாது. நம்ம அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து நம்ம பாவங்களை நல்லா நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த பாத்திரத்தில் இந்த அப்பத்தை நம்ம சாப்பிடும்போது தான் அவருடைய சரீரத்தோடு நம்ம ஐக்கியமாகிறோம். இந்த ரத்தத்தை நம்ம நம்ம இந்த திராட்சை ரசத்தை நம்ம புசிக்கும் போது தான் அவருடைய ரத்தத்தோடு நம்ம ஐக்கியப்படுறோம். ஸோ கிறிஸ்துவினுடைய சபையோடு நம்ம ஐக்கியப்படுற ஒரு காரியத்தை தான் இந்த திருவிருந்து ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ கிறிஸ்துவினுடைய ரத்தத்தோடு ஐக்கியமாக இருக்குது. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு ஐக்கியமாக இருக்குது. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஸோ தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறார். ஸோ சிலுவை மரணம் சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிறதுக்காக தான் அவர் மனுஷனாக வெளிப்பட்டு சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால்
ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ இந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் போது தான் நம்ம ஒளியில நடக்க முடியும். ஒளியிலே நடந்தால்தான் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளி என்னது? மெய்யான ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஆவிக்குரிய காரியமா இருக்குது. இந்த திருவிருந்து காரியம், இந்த அப்பத்தை பிற்கிற காரியம், இந்த திராட்சை ரசத்தை நம்ம புசிக்கிற காரியம் எல்லாமே ஆவிக்குரிய காரியம், நம்மளை ஐக்கியப்படுத்துகிறது. எபேசியர் 1:7 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய கிருபையின் ஐசுரத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ இந்த ரத்தத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கு? பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். கொலோசியர் 1:14 என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ அவருக்குள் அவருடைய ரத்தத்துல தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்ததாக சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:23-31 வரைக்கும் வாசிக்கும்போது நம்ம இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை நம்ம என்ன பண்ணலாம்? வச்சு சாப்பிடலாம். 1 கொரிந்தியர் 11:23-31 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸோ நம்மளும் அப்பத்தை சோஸ்திரம் பண்ணியாச்சு. அதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம பிட்டு சாப்பிடலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸோ அவர் சிந்திய ரத்தம் தான் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஸோ அது ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தோடு நம்ம என்ன பண்றோம்? ஐக்கியப்பட போகிறோம். நம்மளும் அந்த திராட்சை ரசத்தை நம்ம புசிக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். ஸோ இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தை நம்ம பானம் பண்ணும்போது அபாத்திரமாய் பண்ணக்கூடாது. நம்முடைய பாவங்களை அவர் நினைப்பூட்டும் போது நம்ம அறிக்கையிடணும். நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்போதான் நம்மளுக்கு தகுதி கிடைக்குது. பாவம் இருக்கும்போது அந்த தகுதி வராது. அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். எப்போ சோதிக்க முடியும்? ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். அப்போதான் நம்ம சோதித்து அறிய முடியும். இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இதை செய்ய வேண்டும். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். ஆக்கினை தீர்ப்பு வரும். ஸோ அவருடைய சரீரத்தை நம்ம நிதானித்து அறிந்து நம்ம மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும்.
இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமே, நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும், அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம திருவிருந்து வேலைக்கான நிறைவுக்கு வந்துட்டோம். நம்மத்தில் இருக்கும் சிஸ்டர் பியூலா அவங்க ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த வேலையை முடித்து வைப்பார்கள். ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த 2025 அப்பா ஆரம்பத்தில் ஆண்டவரே எங்களை இப்போ இந்த வாரத்தில் அப்பா எங்களை உம்முடைய துதியை சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தைகளை வசனத்தை தியானிக்க அப்பா கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2025 ஒவ்வொரு குடும்பத்திலும் உன்னுடைய சமாதான சந்தோஷம் ஐக்கியம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு குடும்பத்திலும் விசுவாசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உண்மையை ஏற்றுக்கொள்ளப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் பேசுங்கப்பா, வசனத்தோடு நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பேசுங்கப்பா, ஒவ்வொரு மக்களிடமும் பேசுங்கப்பா, ஒவ்வொரு வாலிப பருவத்தில் பிள்ளைகளிடம் பேசுங்கப்பா ஆண்டவரே. குடியிலாலப்பா எவ்வளோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்துலலாம் பேசுங்க ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்க்குறோம் அப்பா ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே இவ்வளோ கஷ்டங்கள் அப்பா, துயரங்கள், துன்பங்கள், வருத்தங்கள் ஆண்டவரே. இது எல்லாத்தையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்களே ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துலும் பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இந்த 2025 அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா மீட்டெடுங்க அப்பா. உன்னுடைய திருவிருந்தின் அப்பா உன்னுடைய வசனத்தின் மூலமா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா எழுப்புங்க ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்ற மாதிரி ஆண்டவரே உன்னுடைய ஒளியால் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தராகிய ஆண்டவரத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னீங்களா அப்பா. அப்பா 2வது பிரதான கட்டளை ஆண்டவரே, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன அப்பா வார்த்தையின்படி அப்பா நாங்கள் எல்லாரிடத்திலும் அன்பு கூறணும் ஆண்டவரே. உன்னுடைய திருவிருந்தை எடுக்கும் பொழுது யாரிடமும் மனக்கசப்பு இல்லாத ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்க கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் அப்ப இந்த வசனத்தின் மூலியமா ஆண்டவரே பிரதர் பேசின ஒவ்வொரு வசனத்தின் மூலியமா ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை கடைபிடிக்க கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நினைவு கூறுற ஆண்டவரே. நீர் தான் அப்பா வல்லவர், நல்லவர் ஆண்டவர். எல்லாத்தையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற நீர் மாத்திரமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமையாவும் நீர் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம அருமையான சத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. கர்த்தர் இந்த வருகிற வாரம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.